ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக செட் பண்ண ஃபில்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபில்டர் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி யூஸில் இருந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மேலே கொடுத்து அதை ஃபில்டர் பாக்ஸாக யூஸ் பண்ணி அது மூலிமா நம்ம செட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த இதை ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்டேஷன் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி, இதை பார்த்து எப்படி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், கீழேருந்து தண்ணி போயிட்டு உங்களுக்கு அதில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபில்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. சரி, ஒரு 1 வீக் பார்க்கலாம்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்தர் வீடியோ பார்த்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம செட்டப் பண்ணோன்றதை அப்டேட் பண்ணியிருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம் பாக்ஸு. அதில் ஹோல்ஸ் போட்டு நம்மளுக்கு பல்ப் அவுட்லெட், இதை நீங்கள் பார்க்காத அவுட்லெட் வர மாதிரி செட் பண்ணிட்டோம். ஏன்னா மேலேருந்து நமக்கு வரும்போது அந்த ஃபில்டர் ஆகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. இப்போது இது பார்த்திங்கன்னா தெரியும், தேங்காய் நார் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டோம். நம்ம பண்ணிவிட்டு தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு மேலே ஒரு பெட்டு மாதிரி. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த டேங்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதை ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்காக அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன சென்டர் பீம் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம அது மேலே வச்சு தான் அப்டேட் பண்ணணும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டோம். அவ்வளோ வெயிட் நம்மளால் இப்போ மேலே தூக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தூக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா, தனியாக எடுத்து அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். எடுத்துகிட்டு எம்டி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்க்கும்போது கிளியராக தெரியும் அந்த வியூ. ஒரு பேனரும் கூட போட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காக ஒரு பேனர் ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம கூட போட்டு. அந்த ஸ்பான்ச் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்காக, ரொம்ப டஸ்ட் அந்த ஹோல்ஸ் வழியாக போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இது பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்கும். ஓகே, இப்போ நார் ஃபுல்லாகவே போட்டாச்சு. எடுத்துகிட்டு இன்னொரு பேக் இருக்குது, அது ஃபுல்லாகவே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இது பண்ணி இன்னும் ஒரு பேக் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இது பண்ணிவிட்டு இது நம்ம ஒரு 2-3 வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்தளவுக்கு கலர் இது ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது தெரிஞ்சிருக்கும். நல்லாவே வாஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 வாஷ் பண்ணிட்டோம் தண்ணியில் வச்சு. அந்தளவுக்கு கலர் இது ஆகலாம். இதிலே பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. செடி இது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இதில் பண்ணிவிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கிறதா போட்டோம். இது பண்ணி கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி போட்டிருக்கோம் மேலே டாப்பில். ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான், ஃபில்டர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்தி விட்டாச்சு. வாங்கிட்டியா? ஃபோன் போட்டேன் எடுக்கல, போய்த்தேன் பாரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் அவுட்லெட்டுக்காக இது மோட்டர்லேருந்து நம்ம டியூப் எடுத்துருக்கோம். அதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக இந்த டியூப் பார்த்திங்கன்னா கீழே நம்ம அடியில் அந்த மோட்டர்லேருந்து வருது. அது வர்றதுக்காக வால்வு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியல. இது பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். பட் அது அந்தளவுக்கு இதுவாக தெரியல. ஏன்னா ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அந்தளவுக்கு இல்லை. அதில் டேரெக்டாக விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கீழே இருக்க தண்ணி ஃபுல்லாக மேலே இதுவாகுது. ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக டேங்க்கில் டேரெக்டாக விடல, சைடில் நம்ம ஒரு பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு கலர் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால்
ஒரு ஹாஃப் பக்கெட் இது பண்ணதுக்கப்புறமாட்டு இது ஆனதுக்கப்புறமாட்டு ஓகே இப்போ ப்ராப்ளம் இல்லை. தண்ணி அந்தளவுக்கு கலர் இது எதுவுமே இல்லை. அதனால் இப்போ டேரெக்டாக நம்ம டேங்க்கில் விட்டுட்டோம். இதில் வந்து வர அவுட்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பழுப்பில் ஒன்று ஃபில்ட்ரேட்டுக்கு யூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த பழுப்பை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுறது அந்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி 1/1 ஹோல்ஸ் இது பண்ணிவிட்டு அந்த பர்பஸ்க்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல இது ஆகாமல் மல்டிபிள் நிறைய இடத்துல ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பண்ணியாச்சு. அந்த கார்னரில் நம்ம இது எதுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்க பண்ணியிருக்கோம். டேரெக்டாக விட்டால் ஃப்ளோ இங்கே எண்டில் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இது பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஓகேங்களா? அந்த இது வாட்டர் அவுட்ஃப்ளோ அந்தமாரி வந்தது. ஒன்ஸ் அகெயின் ஃபுல் இது ரிப்பீட் ஆகுது. இதை பற்றின ஃபர்தர் வீடியோ நாங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.